உங்கள் மனம் சோர்ந்து போய்விட்டதா? ஒரு நிமிடம் அமைதியாக உட்கார்ந்தாலும் எண்ணங்கள் நின்றுவிடவில்லையா? நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதும் உங்கள் உள்ளம் வேறொரு இடத்தில் அலைந்து கொண்டிருக்கிறதா? அமைதி வேண்டும், ஆனால் அது எங்கே கிடைக்கும் என்று தெரியவில்லையா? இன்று ஒரு மிக எளிய வழி. சிவலிங்கத்திற்கு ஒரு தேங்காய் நீர் அபிஷேகம். மனப்பணி என்பது யாரும் பார்க்க முடியாத ஒரு வழி. வெளியில் சிரிப்பு இருக்கும், ஆனால் உள்ளத்தில் குழப்பம் இருக்கும். முடிவெடுக்க பயம், நாளைய நாள் குறித்து பதட்டம், நான் சரியாக செய்கிறேனா என்ற சந்தேகம். இந்த எல்லாவற்றையும் ஒரு புனித தருணத்தில் சிவபெருமானின் பாதத்தில் வைக்கலாம். தேங்காயை பாருங்கள். வெளியில் கடினம், உள்ளே தூய நீர். அதேபோல நாமும் வெளியில் தைரியம் காட்டுகிறோம், ஆனால் உள்ளே பயம், சந்தேகம், சோர்வு. தேங்காய் உடைக்கும்போது நாம் உடைப்பது அகங்காரம். தேங்காய் நீர் ஊற்றும்போது நாம் கழுவுவது மனக்குழப்பம். இப்போது கண்களை மூடுங்கள். சிவலிங்கம் உங்கள் முன் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கையில் குளிர்ந்த தேங்காய் நீர். மெதுவாக அதை சிவலிங்கம் மீது ஊற்றுங்கள். நீர் வழியும் ஒவ்வொரு துளியிலும் உங்கள் கவலைகள் கரைந்து போகிறது. என்ன மகாதேவா, என் மன அழுத்தத்தை எடுத்துக்கொள், என் குழப்பத்தை எடுத்துக்கொள், எனக்கு தெளிவுதா. அந்த தருணத்தில் உங்கள் மார்பு இலகுவாகிறது. மெதுவாக ஜபிக்கவும். ஓம் நமசிவாய. ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் உங்கள் மூச்சு சீராகிறது, இதயத் துடிப்பு அமைதியாகிறது, எண்ணங்கள் மெதுவாக மங்குகின்றன. அந்த 5 எழுத்து உங்கள் உள்ளத்தில் ஒளியேற்றுகிறது. சிவபெருமான் தியானத்தில் இருக்கிறார். அவரது கண்கள் மூடியிருந்தாலும் அவர் அனைத்தையும் அறிந்தவர். அவரது அமைதி கடலின் ஆழம் போல. அந்த அமைதியை நாம் இந்த அபிஷேகத்தின் மூலம் நம் உள்ளத்தில் அழைக்கிறோம். அபிஷேகத்திற்கு பிறகு உங்கள் கையை நெஞ்சில் வைத்து சொல்லுங்கள், இனி என் மனம் தெளிவாக இருக்கும், என் கவனம் ஒருமுகமாக இருக்கும், சிவனின் அருள் எனக்கு துணை. இந்த வார்த்தைகள் உங்கள் உள்மனத்தில் விதைபோல் விழும். நாளை வேலை அழுத்தம் வந்தாலும், வாழ்க்கை சோதனை கொடுத்தாலும், அந்த அபிஷேகத்தின் குளிர்ச்சியை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு ஆழ்ந்த மூச்சு. ஓம் நமசிவாய. உங்கள் மனம் உடனே திரும்பி அமைதியை அடையும். சிவன் பெரிய அர்ச்சனை கேட்க மாட்டார். அவர் கேட்பது ஒரு உண்மையான மனம். இன்று ஒரு தேங்காய் நீர் போதும். உங்கள் குழப்பம் கழுவப்படும். உங்கள் கவனம் கூர்மையாகும். உங்கள் உள்ளம் அமைதியாகும். இந்த தருணத்தில் நீங்கள் உணர்ந்த அமைதியை கருத்தில் எழுதுங்கள். ஓம் நமசிவாய. சிவனின் அருள் உங்கள் மனத்தில் ஒளிபரப்பட்டும். இந்த ஆன்மீக பயணத்தில் சேர சந்தா செய்ய மறக்காதீர்கள்.